புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய பண்பாடு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கொடுக்கறது ஒரு வகைனா, நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே ஸ்பெஷலான ஒன்று கொடுத்து உபசரிக்கிறதுங்கிறதும் இன்னொரு வகை. இப்படி தான் வீட்டில் ஸ்பெஷலாக இருந்த ஒன்றை வந்தவருக்கு உபச்சாரம் பண்ணியே அவரை அசரடித்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். திபெத் நமக்கெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்ட பிரபலமான நாடு. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் வியாபார நிமித்தமாக இங்கேருந்து கிளம்பி திபெத்துக்கு போனார். திபெத் நாட்டில் எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா டீ தூள் தான். இந்த டீ தூள் அங்கே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். காஃபி லவர்ஸ் ஒரு பக்கம் உலகம் முழுக்க இருந்தாலும் கூட டீ ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸுங்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. விதவிதமான சுவையில் நறுமணத்தில் தேநீர் தயாரித்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேனியா அப்படின்னே சொல்லலாம். டீ இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி தான். அது மாதிரி ஒரு வித்தியாசமான உலகத்தில் மிக சுவையான தேயிலைகளில் ஒன்று திபெத்தில் கிடைக்கக்கூடிய தேயிலை அந்த இலைகள். இந்த திபெத்தில் வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு அவங்க முதல்ல கொடுக்கறக்கூடிய பானம் பட்டர் டீ. நம்ம ஊர்லேருந்து போனார் இல்லையா வியாபாரி, இங்கேருந்து பயணப்பட்டு அங்கே போகிறாரு. அவர் ஒரு தேயிலை வியாபாரியை சந்திக்கிறதுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் ஒரு இடத்துல தங்கி அதுக்கப்புறமா அவர் ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி அந்த தேயிலை விற்கிற அந்த வியாபாரிக்கிட்ட நேரம் கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு பார்க்குறதுக்கு. போனால் அங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம். யாருக்கு? நம்ம ஊர் வியாபாரிக்கு. என்ன அனுபவம்? வாங்க இருங்க உட்காருங்கன்னெலாம் உபசரிச்செல்லாம் பேசினாங்க. அவருக்கு ஒரு பெரிய கோப்பை நிறையா பட்டர் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பட்டர் டீயில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திபெத்தில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த பட்டர் டீ உலகம் முழுக்க ஃபேமஸ். ஏன்னா அதில் பால் கலக்கிறது கிடையாது. பாலுக்கு பதிலாக வெண்ணெய் தான் கலப்பாங்க. அந்த வெண்ணெயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் தயாரிக்கிறது. அங்கே இமயமலை சாரலில் வளரக்கூடிய யாக்கு எருமைகள், அந்த எருமைகளுடைய பாலை எடுத்து அதை காய்ச்சி உரைக்குற்றி தயிராக்கி அந்த தயிரில் இருந்து கடைஞ்சி எடுக்கப்பட்ட வெண்ணெய், யாக்கு எருமையினுடைய பாலில் தயாரிக்கப்பட்ட வெண்ணெய். இது அதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள். நிறைய வீடுகளில் திபெத்தில் இந்த வெண்ணெய் கிலோ கிலோவாக வாங்கி வச்சுருப்பாங்களாம். காலையில் எழுந்த உடனேயே பெண்களுக்கு வேலையே பட்டர் டீ தயாரிக்கிறது தான். ஒரு பக்கம் திபெத்தில் விளைஞ்ச தேயிலைகள், இன்னொரு பக்கம் இந்த பட்டர். இது ரெண்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, நம்ம ஊரில் எல்லாம் பாருங்களேன் சீனி, நாட்டு சக்கரை, வெல்லம் இதெல்லாம் கலந்ததுன்னு டீ குடிப்போம். ஆனால் அந்த பட்டர் டீயில் கொஞ்சம் உப்பு சேர்ப்பாங்களாம். அப்படி தண்ணீரில் தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு பட்டரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தயாரிக்கிறது தான் திபெத்தினுடைய அந்த பிரபலமான பட்டர் டீ. இந்த பட்டர் டீயை என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாலையிலேயே தயாரிச்சிருவாங்களாம். வீட்டில் எல்லாம் பெரிய பெரிய கேனில் வச்சுருவாங்களாம். வரக்கூடிய விருந்தினர்கள் நண்பர்களுக்கு இதை பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான சூழலில் நம்ம ஊர் வியாபாரி அந்த ஊர் வியாபாரியை பார்க்குறதுக்கு போயிட்டாரு. அவருக்கும் பட்டர் டீ தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு நாகரிகம் கருதி சரி கொடுங்க அப்படின்றாரு. ஒரு பெரிய கோப்பையில் வந்து பட்டர் டீ இருந்துச்சு. டேபிளில் முன்னாடி வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் பெரிய ஜாடியை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். இந்த வியாபாரம் பேச போனவர் அந்த வியாபாரியோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டே இருக்கிற போது இந்த டீயை எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நம்ம ஊர்லேருந்து போனவர் இந்த டீயை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டே இருக்கிற போது சரி ரொம்ப அது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குது அப்படின்னுட்டு அவருக்கும் சூடாக வேண்டி இருக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு அந்த கோப்பையை காலி பண்ணி டேபிளில் வச்சார். டேபிளில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு வார்த்தை பேசிட்டு திரும்புறதுக்குள்ள மறுபடியும் பக்கத்தில் ஜாடி நிறையா கையில் வச்சுருந்தாரா, அது முழுக்க பட்டர் டீ தான் இருந்திருக்கு. அந்த ஜாடியிலேருந்து பட்டர் டீயை அது கோப்பையில் நிரப்பிட்டாங்க. இவர் என்னடா திருப்பி ஊற்றிட்டாங்களே அப்படின்னுட்டு மரியாதைக்காக மறுபடியும் எடுத்து அதை குடிக்க ஆரம்பித்தார். இதே மாதிரி மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சரி நல்லா இருக்குன்னுட்டு 2வது கப்பும் ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கே வைக்கிறாரு. மறுபடியும் ஊற்றிட்டாங்க. இதே மாதிரி 3 தடவை 4 தடவைன்னோடும் இவர் அசந்து போயிட்டாரு. இப்படியெல்லாம் குடித்தா என்னத்துக்கு ஆகிறது, நல்லா தான் இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா அப்படின்னு பயந்து போதும் போதும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த இருந்தவங்க எல்லாரும் வேணான்னே சொல்லக்கூடாது. அங்கே உள்ள ரூல் படி என்ன அப்படின்னா, வரக்கூடிய விருந்தினர்கள்
கோப்பையில் இருக்கிற முழு தேநீரையும் குடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் பெரிய ஜாடியில் வச்சுட்டு அதில் பட்டர் டீயை நிரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருவேளை அவர் பாதியில் வச்சுட்டா தான் அவருக்கு போதும் அப்படின்னு அர்த்தமா. நம்ம ஊர்ல எல்லாம் இது வித்தியாசமா இருக்கு இல்லையா? பாதி கோப்பையோட வைக்கிறது நாகரிகமும் கிடையாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்கறதும் அங்க மரியாதை குறைவு. நீங்க சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் நாங்க தர்றோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாலே அது மரியாதை குறைவுங்கிறதுனால வேணுமானும் கேட்க மாட்டாங்க. இவர் குடிச்சிட்டு வைக்க வைக்க பக்கத்துல ஜாடி நிறைய பட்டர் டீயை வச்சு வச்சு அதுல நிரப்பிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த வீட்டு பணியாளர். இந்த போன வியாபாரியால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, குடிக்கவும் முடியல, குடிக்காம இருக்கவும் முடியல. இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில அந்த பட்டர் டீயை ருசிச்சு குடிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியா அந்த ஊர் வியாபாரி கிட்ட வியாபாரத்தையும் பேசிட்டு பட்டர் டீ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அந்த முறையையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, குடிச்சு முடிச்சு வச்சதுக்கப்புறம் இந்த கப்பையாவது எடுத்துட்டு போயிடுவாங்களான்னா எடுக்க மாட்டாங்களாம். விருந்தினர்கள் எவ்வளவு மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க எழுந்து போகிற வரைக்கும் அவங்க டீ குடிச்ச அந்த கோப்பையை எடுத்து கொண்டு போய் வச்சா அதுவும் மரியாதை குறைவு அப்படிங்கிறது திபெத் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகாலமாக இருக்கும் பழக்கமாக இருக்கு. உலகத்தில் சுவையான டீ பிடிக்கும் தான், ஆனால் இப்படி மறுபடியும் கோப்பையில் நிரப்பிக்கிட்டே இருக்கிற டீயை யார் தான் குடிச்சு முடிக்க முடியும்? ஆக மொத்தத்தில் நிறைய இடங்களில் நிறைய பகுதி மக்கள்கிட்ட வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் நாகரிக கலாச்சாரங்களும் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறத தான் இது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.